எப்பா ஐயோ இங்க இப்படி வந்து வகையா மாட்டிக்கிட்டோமே. இந்த லூசு பண்ணையார் ஒரு பக்கம் வீச்சர் வாழ் உருட்டுக்கட்டையோட வீட்டை சுத்தி காவலுக்கு ஆளை நிப்பாட்டிட்டு போயிருக்கான். இந்த கிளிமுக்கு நாட்டாம ஒரு பக்கம் பாவி ஊரு எல்லையில 4 பக்கமும் காவலுக்கு ஆளை போட்டிருக்கான். ஐயோ இந்த கிழவி என்னடானா என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுலயே குறியா இருக்கா. ஐயோ கடவுளே இது எங்க போய் முடியுமோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம வீட்டுல ஜூஸும் சூப்புமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு குடிச்ச வாயி இப்ப என்னடா ஜுரம் வந்த மாதிரி இந்த கசப்பு கசக்குதே. அலாரம் அடிச்ச மாதிரி அந்த நேரத்துக்கு டான் அப்படியே வயித்த பசிக்குதே. ஐயோ 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 பசிக்குதே. பசின்னு வார்த்தையை சொன்ன உடனே ரொம்ப பசிக்குதே. ஆஹா மாமியார் கிழவி வாய்க்கு ருசி ஏதோ சமைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வாசனையே அப்படியே கட்டி இழுக்குதே. கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் கிழவி ஒரு பருக்க கூட கொடுக்க மாட்டாளே. இப்ப என்ன பண்றது? ஐயோ என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாளே. கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை? மான ரோஷம் எல்லாம் பார்த்தா இந்த வயிறு நிறையுமா? நிறையாது. நமக்கு முதல்ல இந்த வயிறு நிறையணும், மத்ததெல்லாமே அப்புறம் தான். எப்படியாவது இந்த கிழவியை கவுத்து ஃபுல் கட்டு மூக்கு பிடிக்க கட்டிட வேண்டியதுதான். அடியே அன்னைக்கிளி உன் கை பக்குவமே பக்குவம் தாண்டி. என்ன வாசனை என்ன வாசனை. அப்பா மூக்க தொலைக்கிற வாசனையே இப்படி இருந்தா ருசி எப்படி இருக்கும்? முருங்கைக்காய் மொச்சக்கொட்டையை போட்டு கருவாட்டு குழம்பா? பரங்கிக்காயும் வேப்பங்கட்டையும் போட்ட கருவாட்டு குழம்பு. போங்க அத்தை. என்னடி அத்தை நொத்தானிக்கிட்டு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க? நான் உறவு கொண்டாடாம வேற யாரத்த உங்ககிட்ட உறவு கொண்டாட போறாங்க? 1000 தான் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? உன் பையன் கையால தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டவ. போதுண்டியம்மா போதும். நீ தொங்க தொங்க தாலி கட்டிட்டு வந்து என்ன தொங்க விட்டதெல்லாம் போதும். அத்தை ஊர் உலகத்துல மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிறதெல்லாம் சகஜம் தானே. உன்னை மருமகளை வரவழைச்சு போட்டது சண்டை இல்லடி, யுத்தம். எப்ப எங்க குண்டு வெடிக்குமோன்னு தெரியாம என்னை எப்படி படாத பாடுபடுத்தின. நான் பதுங்கு குழி வெட்டி அதுல பதுங்காதது ஒண்ணு தாண்டி மிச்சம். உன் கழுத்துல தாலி கட்டின முகத்தம் என் பையன் எங்க போனானே தெரியல, பரதேசம் போயிட்டான். என் புருஷனும் ஓடி போயிட்டாரு. சரி சரி விடுங்க, எதுக்கு இப்ப பழசெல்லாம் கிளறிக்கிட்டு? ஐயோ இந்த குண்டா நிறைய சோத்த கொட்டி அதுல நடுவுல ஒரு குழிய வெட்டி ஒரு 10-15 கருவாட்டு துண்டோட குழம்பு அப்படி ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஓரமா உட்காந்து வழிச்சு வாயில போட்டுட்டு போயிடுவேன். நீ எமர்தீனி திங்கிறவன் எனக்கு தெரியும்டி. ரோட்ல போற பிச்சைக்காரனை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு தலைவால இலை போட்டு அவனுக்கு சோறு போட்டாலும் போடுவேனே தவிர உன் கண்ணுல ஒரு பருக்க கூட காட்ட மாட்டேன். முதல்ல வெளியில போடி. கோவப்படாதீங்க அத்தை. சாப்பிட்டுட்டு சாவகாசமா நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம், கோவப்பட்டுக்கலாம். இது பாருங்க, கோவத்தெல்லாம் சாப்பாட்டு மேல காமிக்க கூடாது. இப்ப நீ போறியா இல்ல கரண்ட் காம்பு அடுப்புல வச்சு உன் வாயில தீச்சு விடணுமா? போறேன் 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 பாரு. என்னமோ ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இல்ல நீயும் உன் சமையல் ஓவரா பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே ஒரு படி உப்பள்ளி அந்த குழம்புலயே போட்டுருவேன். அந்த காலத்திலேயே கொதிக்கிற சுடு தண்ணி உன் மூஞ்சில ஊத்தாம போறது தப்பா போச்சு. இப்படி 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 திங்கறதுக்குன்னே அலையறா பாரு. ஐயோ வயிற்றுக்குள்ள பசி பாண்டி ஆடுதே. இந்த படுபாவி கிழவி ஒரு வாய் சோறு போட மாட்டேங்கிறாளே. கறியும் மீனுமா தின்ன உடம்பு இப்ப கால் படி சோறு கிடைக்காம அப்படியே கறிக்கு போயிடும் போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? எவ்வளவு அவமான அசிங்கங்கள் வந்தாலும் நான் தாங்குவேன். ஆனா இந்த பசியை மட்டும் என்னால தாங்கவே முடியலையே. ஐயோ பசிக்குதே பசிக்குதே.
என்னடா செல்லம், பசிக்குதா செல்லம்? செல்லம்மா செல்லம், இன்னொரு தடவை என்ன செல்லம்னு கூப்பிட்டா இந்த பாரு செருப்பு பிஞ்சிரும். ஐயோ செல்லம்மா செல்லம், பெரிய கில்லி படம் பிரகாஷ் ராஜின் நினைப்பு மோகர கட்டை. நான் உனக்கு பிரகாஷ் ராஜோ இல்லையோ, ஆனா எனக்கு நீதான் திரிச்சா. வர இழுத்து விட்டேன்னு வச்சுக்கேன், இத்து போய் செத்தே போயிடுவேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, நானே பசியில இருக்கேன், கடுப்பேத்தாத. செல்லம், நீ பசியோட இருப்பேன்னு தான் செல்லம் உனக்காக எருமை கட்டி தயிரும் அரிசி சோறும் நார்த்தங்கா ஊறுகாயும் கொண்டு வந்திருக்கேன் செல்லம். செல்லம் சாப்பிடுறா செல்லம். ஏய், இந்த தூக்கிலே அடிச்சேன்னு வச்சுக்கேன், மூட செதறி செத்து போயிடுவேன். மரியாதையா போயிடு. செல்லம், நீ என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, நான் உன்னை பசியோட இருக்க அலோ பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எப்படியோ நீ எனக்கு பொண்ணு பார்க்க போறதில்ல. அப்படியே பார்த்தாலும் எவனும் எனக்கு பொண்ணு தர போறதில்ல. அப்புறம் வேற வழியே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமாக போற புது பொண்ணு நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேணாம். சலோ சாப்பிடுறா செல்லோ. ஏய், இத பாரு, நீ ஒழுங்கா சொன்னா போக மாட்டியா? பஞ்சாயத்துல அப்படியே காதுல ரத்தம் வர அளவுக்கு திட்டின, அதெல்லாம் பத்தாத உனக்கு? இத பாரு, மறுபடியும் 3 தலைமுறையும் இழுத்து திட்ட சொல்றியா? திட்டவா? ஓ, என் செல்ல சொல்றதுனால நான் இப்போ போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். வரண்டா செல்லோ. செல்லோ மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடு செல்லோ. செல்லோ பத்துமா பட்டின் தான் உடம்புக்கு ஆவாது செல்லோ, மிச்சம் வைக்காத செல்லோ. ஐயோ, இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. ஆண்டவா, எஸ்கேப் ஆகவும் வழி இல்ல. போற போக்க பார்த்தா ஐயோ, இந்த பண்ணையார் லூசு என் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டான் போல இருக்கே. சிச்சி சிச்சி சிச்சி, இந்த ஆளை நினைச்சாலே அருவருப்பா இருக்கே. ஐயோ, அது நிஜமாவே நடந்துருச்சுன்னா என்ன ஆவறது? அடியே பண்டு, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்டி, ஏதாவது ரூட்ட புடி. ஐயோ, இந்த மண்டைக்குள்ள இருக்கிற கிரிமினல் கிரைண்டரை ஓட விட்டு அப்படியே யோசி யோசி. ஐயோ, இந்த கொலை பசியில எங்க இருந்து யோசனை வரும்? எங்க இருந்து ஐடியா வரும்? முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் இந்த மூளையே வேலை செய்யும். நான் என்னத்த இந்த பண்ணையார் பரதேசி கொண்டு வந்த எருமை தயிரையும் தயிர் சொத்தையும் ஒரு கட்டு கட்டிடுவோமா? இருந்திருந்து இவன் சொத்தைய நம்ம திங்கிறது. வேற வழி என்ன இருக்கு? இதை விட மானங்கிட்ட சோத்தெல்லாம் எத்தனையோ தடவை தின்னு இருக்கோம். சாப்பிட்டு வைப்போம், அப்புறம் அவன் சோத்த தின்னாதான் அவனுக்கு ஒல வைக்கிறதுக்கு ஐடியா வரும். இத ஒரு அடி அடிப்போம். வெளியே போயிட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியலையே. அன்னைக்கும் போட்டிதான், இன்னைக்கும் போட்டி இருக்கு. சோ டெய்லி வந்து கதவு தட்டுறோம், எங்க போனாங்கன்னு தெரியலையே. பண்டு மேடம், பண்டு மேடம். இத்தனை தடவை வந்து பார்த்துட்டோம், வீடு பூட்டியா இருக்கு. பாஸ் பெங்களூர் போயிட்டாரு, கௌசல்யா மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பண்டு மேடம் எங்க போயிட்டாங்க? அவங்களும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்லே இருக்காங்க. ஒருவேளை வீட்டை வித்துட்டு போயிட்டாங்களோ? அப்படியே வீட்டை வித்துட்டு போயிருந்தாலும் வாங்கினவன் திறந்துல வச்சிருக்கணும்.
ஏதோ நடக்குது, சம்திங் ராங். எப்படியாவது அதை கண்டுபிடிக்கிறேன். என்னடா வாசல் நின்னு வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனா பூட்டியா இருக்குது. இந்த வீட்டை நீ விலைக்கு வாங்க போறியா? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? வயிற்றுச்சர கலப்பாத. நானே என் வீட்டுக்கு வாடகை கொடுக்காம அதுவும் 6 மாசம் பாக்கி அல்லாடிக்கிட்டு இருக்கேன். பண்டு மேடம் பணம் தரேன்னு சொன்னாங்க, டைம் கட்டணும்ல, அதனால தான் அவங்கள பார்க்கலாம்னு தான் டெய்லி பூட்டின வீட பார்த்துட்டு திரும்பி போறேன். ஆமா, நீ எதுக்கு வந்து பூட்டின வீட்டையே பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட கேட்டிருக்கலாமோ? எது பணத்தையா? அது இல்லடா, பண்டு எங்க போயிருக்கான்னு கேட்டிருக்கலாமோ? சரி, இப்ப கேக்குறேன், சொல்லு. எங்க நோக்கு விஷயமே தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். அது என்ன நோக்கு விஷயமே தெரியாதானே அபிநயம் எல்லாம் பிடிக்கிற கையில ஆளு மூஞ்சி. இந்த பாரு, ஷார்ட்டா சொல்றதா தான் சொல்லு. பண்டுக்கு ஏதோ பிரச்சனையா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ராமேஸ்வரம் போயிருக்கா. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. இப்ப புரியுறதோ? அதான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டியே, அப்புறம் என்ன இப்ப புரியுறதோ அப்படின்னு கேக்குறேன். நானும் உன மாதிரி மரமண்டியா இல்ல மக்கு பிளாஸ்திரியா? உங்ககிட்ட போய் நான் டீட்டெயில சொன்ன பாரு, என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அடிச்சுக்க, நானா வேணான்றேன். பாரு, பண்டு மேடத்துக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்ற. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இந்த பார், அனாவசியமா பேசாத. இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுத்துக்க மாட்டேன். டக்குனு கிளம்பி. இப்போ ஒண்ணு குடிமொழி போல நீ ஓடி போயிடு. ஆமா, ஓடு. ஓகே. டேய், ஓடுறா. பண்ணையார் துரத்துறான். சரி, இந்த அருணாச்சலம் எதுக்கு நம்மள துரத்துறான்? இன்னும் கொஞ்ச தூரம் இப்படியே ஓடி போய் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஓடி பண்டு. ஐயோ ஐயோ, ஓட முடியலையே. இந்த பக்கமா ஒழிச்சு போ. ஐயோ ஐயோ, என் செல்ல எங்க காணோம்? என் செல்ல காணுமே. நீ எங்கடி போயிட்ட? இங்க தானே வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? அடியே பண்டு, பண்டு. இந்த பக்கமா தானே என் செல்ல ஓடிச்சு, அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? ஓடி வந்த அம்மா மாயமா மறைஞ்சிட்டாங்களே. கால் தவறி ஏதாவது மொட்டை கிணத்துல உந்துச்சா? அட சண்டாளனுங்களா, ச்சே, எவ்வளவு சர்வ சாதாரணமா நினைக்கிறானுங்க. எனக்கு என்னமோ செல்லம் இந்த ஏரியாவை தாண்டி ஒன்ன மாதிரியே தெரியலையே. எப்படிடா சொல்ற பண்ண? பாட்டி, அப்படியே காத்துல என் செல்லத்தோட வாசனை அடிக்குது. ஆமா, செல்லம் இங்கதான் எங்கயோ இருக்கணும். எங்கடா, எங்க எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒரு அருமையான ஐடியா. என்னதுடா? நீ ஐடியாவை சொல்லு. அது அருமையா இல்ல ஏழ்மையான்னு நான் சொல்றேன். வைக்க போற கொளுத்தி விட்டோம்னா சூடு தாங்காம அம்மா வெளியே வந்துருவாங்க. சொல்லிட்டாளா? அருமையான ஐடியா. ஒண்ணே கொளுத்து வைக்க போறேன். சீக்கிரம் கொளுத்துடா, கொளுத்து. கொளுத்தாதீங்க, கொளுத்தாதீங்க, கொளுத்தாதீங்க. பாவீங்களா, பாவீங்களா. ஐயோ, அம்மா இங்கதான் ஒளிஞ்சிருந்திருக்காங்க போல இருக்கு. செல்லோ, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? செல்லோ, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? அம்மா, இப்ப நீ நிப்பாட்றியா இல்லையா? ஐயோ, நான் எங்கேயும் ஓடி ஒளியலடா. இத பாரு, இவன் சொன்னா நீ கேப்ப? இந்த நாய் சொன்னா நான் கேப்பேனா? ஆமா செல்லோ. ஏய், முதல்ல செல்லன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. ஓகே ஓகே செல்லோ. ஏண்டா டேய், இவ்வளவு கேவலமா அசிங்கமா வாடா போடா அவனே இவனே பண்ணாட பரதேசி பக்கீர் எல்லாம் திட்டுறேன். அப்ப கூட சூடு சொரணம் இல்லாம மான கெட்டத்தனமா, ஈன கெட்டத்தனமா, வெக்க கெட்டத்தனமா, விவசாய கெட்டத்தனமா, கேடு கெட்டத்தனமா அப்படியே இழிச்சுக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறியே. எப்படா உன்னால இப்படி சொல்ல முடியுது? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்டாட்டிகளும் சொல்ற மாதிரியே நீயும் போடா வாடான்னு தான் சொல்ல போற. எப்படியும் வாய்க்கு வந்த மாதிரி திட்ட போற, எப்படி அடிக்க போற, ஓதிக்க போற.
தூக்கி போட்டு மிதிக்க போறேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ செய்யறதா மைண்ட்ல நான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கிறேமா. ஒரு ஆம்பளை இதெல்லாம் பார்த்தா பொம்பளையோட வாழ முடியுமா? இங்க பாருடா, உனக்கு அந்த பாக்கியம் எதுவுமே கிடையாதுடா. உன் இம்சை தாங்க முடியாம இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? இரு சொல்றேன். நானே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஓ சரி ரொம்ப சந்தோஷம் பண்ணு. இதாண்டா நீ கடைசியா சந்தோஷப்பட்டது. உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அப்புறம் எங்க சந்தோஷம்? ஆமா, நான் அங்கிருந்து ஓடி ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டேன். நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, கவிதையா ஒலிக்கிற ஒத்த காலு கொலுசு ஓசைய வச்சுதான். அப்படியா? அட பாவி, ஐயோ ஓடி போன என் புருஷன் இந்த ஒத்த கொலுசை மாட்டிக்க சொல்லி மாட்டி விட்டுட்டானே பாவி. அப்பா அப்பா போனை கூட புடுங்கி வச்சுட்டானுங்க. இந்த கிழவி போனை உஷார் படுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்பா எப்படியோ போன் கிடைச்சிருச்சு. இதை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி புது நம்பரா இருக்கு. ரீசார்ஜ் பண்றோமோ இல்லையோ, ரெகுலரா சார்ஜ் போடுறது எவ்வளவு நல்லதா இருக்கு. யாரோ புது கிளைண்ட் மாதிரி தெரியுது. கடவுளே, ஏதாவது வெயிட்டான கிளைண்டா இருக்கணும். யாராவது செல்ல நாயா காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சீப்பான கிளைண்டா இருக்கணும். கஷ்டமே படாம செலவே இல்லாம டீ கடையில பொறைய கடன் வாங்கி போட்டு நாயை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு நல்ல அமௌண்டா பாத்துறணும். ஒருவேளை மும்பை போன் கல்கத்தா போனா இருக்குமோ? जी नमस्कारम जी। मेघोन एसोसिएट डिटेक्टिव ऑफिसर कोलंबस स्पीकिंग जी। शुक्रिया जी, शुक्रिया। बोलो जी। ஏய் கூறுகட்ட குப்பம் கொலம்பஸ், எவ்வளவு நேரமா ரிங்கு போகுது? சரக்க போட்டு மட்டையில கேடா போலோ ஹீலோன்னு ஹிந்தியில வேற உளறிட்டு இருக்க. டேய் நான் பண்டு பேசுறேன்டா, பண்டு. ஐயா, இது பைசா தேராத கேஸாச்சே. நீங்க வேற ஏன் மேடம் ஸ்டமக் எரிச்சல கலப்பிக்கிட்டு என்கிட்ட வாட்டர் பாக்கெட் வாங்குறது கூட கையில காசு இல்ல. நீ வாழ்க்கையில எப்பவுமே ஓசியில தானடா வாங்குவ? ஆமா மேடம். அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு ஓசியில கேட்டு வாங்கிடலாம். ஆனா சரக்கு அந்த மாதிரி கேட்டு வாங்க முடியுமா? சரி, இப்ப நீ என்ன பண்ற கொலம்பஸ்? என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன் மேடம். நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு மேடம். 6 மாசம் வாடகை பாக்கி, எப்படி தரதுன்னு தெரியல. நானும் 4-5 தடவை வந்து பார்த்தேன். உங்க வீடு பூட்டியே இருக்கு. மாமி மூலியமா கேள்விப்பட்டேன். நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு போன் பண்ணுங்க. போனை வச்ச உடனே நேரா வந்து உங்க மேல குதிச்சிடுவேன். இல்ல உங்க முன்னாடி வந்து நிப்பேன். கொலம்பஸ், நான் இப்ப ஆவுடையார் கோயில்ல இருக்கேன்ப்பா. ஆவுடையார் கோவில்லையா? நீங்க ராமேஸ்வரம் பேருக்கு தான் மாமி சொல்லிச்சு. என்ன ப்ராப்ளமா? ஓ, நீங்க பணையார்ட்ட மாட்டிக்கினீங்களா? இந்த பண்டுவ ஒரு பைய டச் பண்ண முடியுமா? அதானே, நீங்க ஃபயர் ஆச்சே, தொட்டா பொசுக்கிடுவீங்களே. நாதாரி பைய கலாய்க்கிறான் பாரு. இல்ல அது நானாதான் ராமேஸ்வரத்துல இருந்து அந்த வேலை வரும்போது ஆவுடையார் கோயில் வந்திருக்கேன். அப்புறம் கொலம்பஸ், நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது உனக்கு தரதா சொன்ன வாடகை பணத்தை மறந்து போய் கையோட எடுத்துட்டு வந்துச்சப்பா. இப்ப நீ உடனே ஆவுடையார் கோயில் வந்தேன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு போலாம். வரியா? ஐயோ மேடம், யாராவது பணம் தரதா இருந்தா பாதாள லோகமா இருந்தாலும் பாஞ்சி வந்துருவேன், பூலோகமா இருந்தா புகுந்து வந்துருவேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டரா கூட குடுக்கற குரங்கு மனசு மாறிடும்ல. ஐயோ உங்களை சொல்ல மேடம், பொதுவா சொன்ன மேடம். பேசுடா பேசு. இப்பவே யூ டர்ன் போட்டு அப்படியே ஆவுடையார் கோயில் வந்துடுறேன். ஆமா, அந்த ஆவுடையார் கோயில் எங்க இருக்கு மேடம்? ஆவுடையார் கோவில் ஆவுடையார் கோவில்ல தான்டா இருக்கு. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம்.
இந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி யாராலையும் அட்ரஸ் தெளிவா சொல்லவே முடியாது மேடம். அதே நேரத்துல என்ன மாதிரி கற்பூர புத்தியோட கப்புன்னு புரிஞ்சுக்க யாராலையும் முடியாது. ஓகே மேடம், நான் இம்மிடியா கிளம்பி நேரா ஆவுடையார் கோயிலுக்கு வந்துடுறேன். ஓகே. ஏன் கொலம்பஸ் பஸ் செலவுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா? மேடம், என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? என்னைக்குமே இந்த கொலம்பஸோட கால்கள் பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஏறவே ஏறாது. நம்ம கால்கள் எப்பவுமே மணல் லாரி மாடி ஏத்துற லாரியில் தான் வரும். மேடம் தைரியமா இருங்க, கொலம்பஸ் ஸ்டார்டட். அப்பா, ஒரு அடிமை சிக்கிட்டான். நாம இப்படி இங்க வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை இப்படி ஆளாக்குன யாரையுமே நாம நிம்மதியா இருக்க விடக்கூடாது. நாம விழுந்த குழியில எல்லாரையும் இழுத்து போட்டு வேடிக்கை பார்க்காட்டி நமக்கு எப்படி தூக்கம் வரும்? கொலம்பஸ குழியில இழுத்து போட்டாச்சு. அடுத்தது யாரு? வேற யாரு? ஓசி கேஸ் தான்.